நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வண்டியில ஏறு மீனாட்சி. அப்பா ஏறுன்றல்ல. இறங்குமா. போய் சாமி கும்பிடுவாமா. நீங்கப்பா? நீ போய் கும்பிடுவாமா. அப்பா சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? சுத்தி வளைச்சு பேசாம நான் நேர விஷயத்துக்கே வரேன். நீ யாரையாவது காதலிக்கிறியா? காதலிச்சேன்ப்பா. ஆனா இப்ப இல்ல. இனியும் மறைச்சு பேச ஒண்ணும் இல்லப்பா. நான் நேரா உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நான் சக்தி சரவணனை காதலிச்சேன். என் அப்பாவை காப்பாத்தி என்கிட்ட பத்திரமா கொடுத்தவனுக்கு என் மனசை கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் அவனை காதலிச்சேன். அவன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சாவ கிடந்தப்போ என்னையே அறியாம என் மனசு தவியா தவிச்சுச்சுப்பா. அவன் நல்லபடியா கண்ணு திறக்கணும்னு 24 மணி நேரமும் மனசு கடவுளை வேண்டுச்சு. ஒருவேளை அதான் காதலோன்னு என் மனசுக்கு தோணுச்சுப்பா. அதான்ப்பா நான் காதலிச்சேன். சத்தியமா சொல்றேன்ப்பா, எனக்கு காதலிக்கிற வயசு வந்துட்டதாவோ என் வாழ்க்கைய நானே முடிவு பண்ணிக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அப்பா, என் உலகமே நீங்க தான்ப்பா. இன்னைக்கு வரைக்கும் நீங்க கூட்டிட்டு போற பாதையில தான்ப்பா நான் வந்துட்டு இருக்கேன். ஆனா சரவணனை காதலிச்சா நீங்க சம்மதிப்பீங்கன்னு நினைச்சேன். நம்ம வீட்டுல அம்மா, அண்ணன், அப்பத்தா இப்படி எல்லாருக்குமே அவனை பிடிச்சிருந்ததுப்பா. உங்களுக்கும் தானேப்பா. அந்த தைரியத்துலதான் சரவணனை காதலிச்சேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்றேன்ப்பா, நீங்க சுதா அத்தைக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. தெரிஞ்சிருந்தா நான் சரவணனை எதுக்காகவும் ஏறெடுத்து கூட பார்த்திருக்க மாட்டேன்ப்பா. எப்ப அந்த சத்தியத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சதோ அந்த கணமே என் மனசுல இருந்த எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன்ப்பா. எனக்கு எனக்கு என் காதலை விட எங்க அப்பாவோட மானம் மரியாதை தான்ப்பா முக்கியம். நீங்க அத்தைக்கு கொடுத்த வாக்கையும் சத்தியத்தையும் காப்பாத்துறதுலதான் உங்க மானம் மரியாதை எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரியும்பா. அது என்னால என்னைக்குமே சீர்குலையாது. நீங்க உங்க பொண்ணை நம்பலாம். எங்க காதல சேர்த்து வைங்கன்னு கேட்டு தர்ம சங்கடமான நிலைமைக்கு
ஆளாக்க மாட்டேன்ப்பா. பெத்தவங்களோட கடன் பிள்ளைக்கு வந்தா அது சுமை இல்லப்பா. அந்த கடனை ஈடு கட்ட வேண்டியது பிள்ளைங்களோட கடமைன்னு எனக்கு தெரியும்பா. நான் மட்டும் இல்லப்பா, வேட்டையனுக்கும் எனக்கும் நடக்கிற கல்யாணத்துலதான் உங்க ஒட்டுமொத்த குடும்ப சந்தோஷமும் கௌரவமும் இருக்குன்னு தெரிஞ்ச அன்னைக்கே சரவணனும் அவன் மனசு மாத்திக்கிட்டான்ப்பா. மீனாட்சியை கூட்டிட்டு போயிடுன்னு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அவன் கிட்ட எவ்வளவோ சொல்லியும் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். தமிழ் சாருக்கு என்னால துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். எங்கேயோ இருந்து நம்ம வீட்டுக்கு வந்த அவனே உங்க மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கும் போது, அப்பா நான் உங்க மக, நான் மட்டும் எப்படிப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்? அது மட்டும் இல்லாம நீங்க உசிரைய வச்சிருந்த உங்க தங்கச்சி மீனாட்சி உங்களை விட்டுட்டு போன காயமே உங்க மனசுல இன்னும் ஆறாம இருக்கு. அது எனக்கு தெரியும்பா. ஆனா உங்க மக மீனாட்சி உங்களை காயப்படுத்த மாட்டா, காயப்படுத்த மாட்டா. இப்ப என் மனசுல யார் மேலயும் காதல் இல்லப்பா. ஆனா அந்த காதல் ஏற்படுத்தின ஒரு சின்ன காயம் தான் இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் குணமாயிடும். என்ன நானே சரி பண்ணிக்கிறேன். அப்பா, வேட்டை என்ன கல்யாணம் பண்ணிக்க நான் மனப்பூர்வமா தயார். நீங்க என்னோட காதல் அது இதுன்னு நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காம கல்யாண வேலையை பாருங்கப்பா. இப்ப நான் சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தைங்க இல்லப்பா. இது சத்தியம்பா. மீனாட்சி, ஏய் கஷ்டம் தர மாட்டேன்பா. என்னால உங்களுக்கு எந்த அவமானமும் வராது. மீனாட்சி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சிக்கு அவ சத்தியம் பண்ணி கொடுத்தது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க சத்தியமா காதலிச்சிருக்கவே மாட்டோம். வேட்டையனுக்கு மீனாட்சிக்கு நடக்கிற கல்யாணத்துல தான் என் மானம் மரியாதை என் உசிரே இருக்குன்னு என் கையை பிடிச்சு சொன்னாரு. அப்புறம் எந்த முகத்தோட அவளை நான் லவ் பண்றேன்னு அவர் முன்னாடி நிக்க சொல்ற? எங்கேயோ இருந்து நம்ம வீட்டுக்கு வந்த அவனே உங்க மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கும் போது, அப்பா நான் உங்க மக, நான் மட்டும் எப்படிப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்? வேட்டை என்ன கல்யாணம் பண்ணிக்க நான் மனப்பூர்வமா தயார். இது சத்தியம்பா. என்னங்க இன்னும் தூங்காம இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல சௌந்தர்யா. என்னாச்சுங்க? எனக்கு என்னை பத்தி நினைச்சாலே ரொம்ப வெக்கமா இருக்கு. கூனி குறுகி போற மாதிரி இருக்கு. என்னங்க சொல்றீங்க? கடந்த சில நாளா நான் வீட்டுல எல்லார்கிட்டையும் ரொம்ப கோபமா நடந்துக்கிட்டேன். ஆமா, அதுக்கு காரணம் இருக்கு சௌந்தர்யா. என்ன காரணங்க?
என் நண்பர்களோட தூண்டுதல்னால சக்தி என் உசுரை காப்பாத்தினதையும் மறந்து நான் அவனை கத்தியால குத்த போனேன் சௌந்தர்யா. ஐயோ. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவன் பேசுனதை கேட்டதும் நான் வெக்கத்துல கூனி குறுகி போயிட்டேன் சௌந்தர்யா. நான் எவ்வளவு பெரிய தப்பு செய்ய பார்த்தேன்னு அப்பதான் எனக்கு உரைச்சது. நன்றி கெட்டதை நம்ம நடந்துகிட்டோமேன்னு நான் நெஞ்சடைச்சு போயிட்டேன். அதனால தான் மனசு மாறி சக்தியை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு மீனாட்சி கோயில்ல பேசும்போது என் மகன் எவ்வளவு மதிப்பு மரியாதை பாசம் வச்சிருக்கான்னு உசிரைய வச்சிருக்கேன்னு நாமெல்லாம் வேறு வார்த்தையால தான் சொல்றோம். ஆனா என் மகன் நிரூபிச்சு காட்டிட்ட சௌந்தர்யா. இந்த 2 பேரும் சின்ன வயசுல பெத்தவங்களுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காங்க. இந்த காலத்துல யார் சௌந்தர்யா அப்படி இருப்பாங்க? யாரு பெத்தவங்களை நினைச்சு பார்க்கறா? பெருமைப்படணும் சௌந்தர்யா. இப்படி ஒரு மகளை நம்ம பெற்றிருக்கமேனு நெஞ்ச நிமித்தி பெருமைப்படணும். ஆமாங்க. கண்டிப்பா சக்தியும் ஒரு தரமான குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கணும். இதெல்லாம் வெறும் வளர்ப்புல வராது, ரத்தத்திலே வரணும். அவனும் நம்மள மாதிரி ஒரு தரமான குடும்பத்து பையனா தான் இருக்கணும். ஆமாங்க, அவனும் நம்ம ரத்தம் தான். அவன் நம்ம குடும்பத்து பையன் தாங்க. சக்தியும் மீனாட்சியும் என் மனசுல எங்கேயோ கோபுர உச்சிக்கு போயிட்டாங்க சௌந்தர்யா. அவங்க 2 பேருமே இந்த தமிழுக்காக அவங்க காதலையே விட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா நான் அவங்களுக்காக என்ன செய்ய போறேன் சௌந்தர்யா? ஏங்க, நீங்க நினைச்சா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாங்க. அது என் கையில இல்லையே சௌந்தர்யா. நான் சுதா மனசுலையும் பெருமாள் மனசுலையும் ஆசையை விதைச்சிருக்கனே, சத்தியம் பண்ணிருக்கனே. நான் என்ன பண்ணுவேன்? சூழ்நிலை கைதியா நின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சௌந்தர்யா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த 4 பேருமே என் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. இதுல 2 பேத்துக்கும் காயத்துக்கு மருந்து போடணும், 2 பேத்துக்கு என் கையாலேயே காயத்தை உண்டாக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எதை பண்ண முடியும் சொல்லு? நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தானங்க ஆகணும். தீர்ப்பு சொல்ற இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க. நல்லா தீர்க்கமா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். என் வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் நீங்க தோள் கொடுத்து நின்று இருக்கீங்க. ஒரு அப்பாவா, ஒரு நண்பனா, ஒரு வழிகாட்டியா வழி நடத்திருக்கீங்க. என் வாழ்க்கையில எல்லா முக்கியமான விஷயங்களையும் உங்க ஆசீர்வாதத்தோடையும் விருப்பத்தோடையும் தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவுல என் அன்புக்குரியவங்க சில பேர் மனசு கஷ்டப்பட நேரிடலாம். ஆனா இந்த முடிவை நான் எடுத்தே ஆகணுப்பா. இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாமே உங்க அருளால நல்லபடியா மட்டுமே இருக்கணும்ப்பா. என் இடத்துல நீங்க இருந்திருந்தா நீங்களும் இதே முடிவை தான் எடுத்திருப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருக்கப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சௌந்தர்யா, சௌந்தர்யா. என்னங்க? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? தோசைக்கு சட்னி அரைச்சிட்டு இருக்கேன்.
சரி இப்படி உட்காரு. ஏங்க மீனாட்சி காலேஜுக்கு போறதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணணும். கரண்ட் கட் ஆயிடுங்க. நீ உட்காருமா. மீனாட்சி இன்னைக்கு காலேஜுக்கெல்லாம் போக மாட்டா. நீ உட்காரு. என்னங்க சொல்றீங்க? அவ ஏன் காலேஜுக்கு போக மாட்டா? உங்ககிட்டயும் மீனாட்சி கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவ இன்னைக்கு காலேஜுக்கு போகலைன்னாலும் பரவாயில்ல. என்ன விஷயங்க? சொல்றேன். என்னவா இருக்கும்? கடவுளே, எதுவா இருந்தாலும் நல்லதா இருக்கணும். அம்மா, காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். அப்பா, நான் வரேன்ப்பா. மீனாட்சி என்னப்பா? இப்படி உட்காருமா. இல்லப்பா, காலேஜுக்கு இன்னைக்கு நீ காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம். இப்படி உட்காரு. என்னன்னு தெரியல. நீங்க உட்காருங்க. இல்லப்பா. உட்காருங்க. கடந்த சில நாட்களா நம்ம வீட்டில் நடக்கிற பல விஷயங்கள் என்ன வாழ்க்கையவே வேற மாதிரி யோசிக்க வைக்குது. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்காதுன்னு நம்ம யாருமே தீர்மானிக்க முடியாது. அதுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் புரிய வைக்கிறதுக்கு. அப்பா, நான் தான் சரவணனை மறந்துட்டேன்னு சொன்னேனேப்பா. நான் பேசி முடிச்சிடறேன் மீனாட்சி. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுத்த வாக்கையோ சத்தியத்தையோ மீறினது கிடையாது. சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்கையும் காப்பாத்துறதுல தான் என் மானம் மரியாதை எல்லாமே இருக்குன்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதே சமயம் நான் வீம்பு பிடிச்சவன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் வாழ்க்கையில யாருக்காகவும் பெருசா விட்டு கொடுத்ததில்ல. ஆனா விட்டு கொடுக்கறது எவ்வளவு அழகான விஷயம்னு நேத்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மீனாட்சி, அப்பா, நீயும் சக்தியும் என்னை விட வயசுலயும் அனுபவத்திலையும் எவ்வளவோ சின்னவங்க. ஆனா நீங்க 2 பேரும் என் மனசுல கோபுரத்து உச்சி அளவுக்கு வந்துட்டீங்கடா. அப்பா, நான் வாழ்ந்து முடிச்சுவேன். ஆனா எனக்காக, என் சந்தோஷத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையே விட்டு கொடுக்க என் மக துணிஞ்சதுக்கு அப்புறம் என் மகளுக்காக, அவ சந்தோஷத்துக்காக நான் என் கொள்கையெல்லாம் விட்டு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை மீனாட்சி. அப்பா, நான் சக்தியை காதலிக்கிறப்பா, என்ன அவன் கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் அதை ஆதரிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியல மீனாட்சி. ஆனா எனக்காக உன் காதலை தியாகம் பண்ணணும்னு நினைச்ச பாரு. இந்த அப்பனை உன் அன்பால ஜெயிச்சிட்டேடா. அப்பா, இப்ப சொல்ற மீனாட்சி, உன் காதலை நான் ஆதரிக்கிறேன். சக்திக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. சக்தியையும் உன்னையும் நான் சேர்த்து வைக்கிறேமா. அப்பா, என்னடா? தேங்க்ஸ்பா. என்னால இது நம்பவே முடியல. இது நீ அப்பா மேல வச்சிருந்த பாசத்துக்கு நான் செய்யற கைமாறுமா. நீ என்ன அன்பால உடைச்சிட்டடா.
என்னங்க என்ன ஐ லவ் யூங்க. ஏய் ஹே டண்டனக்கா, ஏ டனக்குனக்கா. அப்பா சூப்பர்ப்பா, கை கொடுங்கப்பா. அப்புறம் மீனாட்சி, இப்பவே கல்யாண கலை அப்படி முகத்தை தாண்டவ மாடுது. ஏய் போடி. ஏய் பாத்து போடா. ஏய் நில்றி. விளையாட்டு பிள்ளைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு சந்தோஷமா இருக்குடா. அப்புறம் மீனாட்சி, சரிதா, இனிமே மைனா இனிமே வேற மீனாட்சி மிஸ்ஸஸ் மீனாட்சி மாற போறீங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏலம் ஐயோ, இவங்க காதல் நிறைவேறிச்சே. இத எவன்டையாவது நான் போய் சொல்லணுமே. இரு. டும் 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 டும். ஏய் மைனா, நம்ம சரவண மீனாட்சி காதல் நிறைவேறிச்சே.